தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவன் ஒருத்தர் தான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை திரும்ப திரும்ப நல்லா ஆழமாக வசன ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோக்கள் எல்லாமே. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, விக்கிரக ஆராதனைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. விக்கிரக ஆராதனைனா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் ஏன் அவங்க சுதந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வசனம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும். இது தேவன் தன்னுடைய கட்டளைகளாக கொடுத்த அந்த 10 கற்பனைகள் இருக்குல்ல, அந்த கற்பனைகளை பற்றினது தான். ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது தேவன் சொல்லக்கூடியது, கொடுக்கக்கூடிய முக்கியமான கட்டளை. நம்ம ஒரே ஒரு தேவன் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். என்னை அன்றி, என்னைன்றது என்னது? எங்களை கிடையாது, என்னை. ஒரே ஒரு தேவன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். நல்லா பாருங்க, ஒரே ஒரு தேவன் தான் நம்ம பார்த்தோம். அந்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கட்டளையை தான் கொடுக்குறார். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்குன்னு நீ உண்டாக்க வேணாம். அதை உண்டாக்கி என்ன செய்யக்கூடாதான்? நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அதை வணங்கக்கூடாது. புரியுதாங்க? அப்படி செய்கிறவங்க யாரு அப்படின்றத அடுத்ததில் சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து, ஆண்டவருக்கு விரோதமாக, அவர் கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறவர்கள் இங்கே என்னன்னு குறிப்பிடுறாரு? என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்கள் பிள்ளைகிட்ட எத்தனை தலைமுறைக்கு விசாரிக்கிறார் ஆண்டவர்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். தேவன் சொல்லிட்டாரு, நான் ஒரே ஒரு தேவன் தான் உனக்கு. நீ வானத்திலேயாவது பூமியிலேயாவது பூமியின் கீழே இருக்கக்கூடிய தண்ணியிலேயாவது அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஒப்பாவோ ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்குன்னு உண்டாக்கி நீ அதை வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது. அப்படி செஞ்சேன்னா இதற்குரிய தண்டனை என்ன செய்வார்? நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. உருவ வழிபாடு, விக்கிரக ஆராதனை கூடவே கூடாதுன்னு சொல்கிறதோட நோக்கம் தேவன் அதை அருவருக்கிறார். அடுத்த வசனத்தில் பாருங்கள், உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 19 வரைக்கும் தொடர்ச்சியாக 5 வசனம் வருது. கவனிங்க. இது ஏற்கனவே தேவன் ஓரேபில் அக்கினி நடுவில் இருந்து ஜனங்களோட பேசினார். அதை மோசே இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே அவர் மோசே பேசுகிற மாதிரியே வரும். நீங்கள் அங்கேருந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். எப்பயுமே நான் ஒரு வசனம் சொல்கிறேன்னா அந்த வசனத்துக்கு மேலே கீழே ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். யார் படித்து காமிச்சாலும் அதை திரும்ப நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. தேவனோட உருவத்தை பார்த்தாங்களா? இல்லை. அங்கே என்ன சொல்லப்படுது? ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ரூபம் அங்கே இல்லை. அக்கினி நடுவிலிருந்து ஆண்டவர் பேசினார், உருவம் கிடையாது. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க.
எதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு. என்ன லிஸ்ட்டு? ஆண் உருவம், பெண் உருவம். இன்றைக்கி எத்தனை உருவங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, வணங்குறாங்க, ஜனங்கள் வணங்குறாங்க. ஒரே ஒரு தேவன்றதை தெரியாமல் ஆண் உருவத்தில் வச்சு தங்களுடைய இறைவனாக நினச்சி பாவிச்சு வணங்குறாங்க, பெண் உருவத்தில் வணங்குறாங்க, மிருகத்தோட உருவத்தில் இருக்குது, பறவையோட உருவத்தில் இருக்குது, தண்ணீருக்கு அடியில் இருக்கக்கூடிய மச்சத்தோட உருவத்தில் இருக்குது, வேறு ஊரும் பிராணிகளோட உருவத்தில் இருக்குது. இவைகளில் யாதொரு உருவுக்கும் ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு, இந்த உருவத்தை கூட என்ன செய்யக்கூடாது, உருவாக்கவே கூடாதுன்றார் ஆண்டவர். அதே போல் இந்த உருவங்கள் மாத்திரம் இல்லாமல் சில பேர் என்ன செய்கிறாங்க, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து வானத்தை நோக்கி பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கிடையாது, இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்கிறார். சில பேர் நட்சத்திரங்களை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, கேட்டால் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சந்திரனை வணங்குறாங்க. இதெல்லாம் தேவனுடைய படைப்பு தான், தேவன் கிடையாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். இப்படி வசனங்கள் நமக்கு இருக்குது. தேவன் ஒரு உருவத்தில் இருக்கிறாரு அப்படின்னா இருக்குது வசனம்? இல்லை, ஒரே ஒரு தேவன் தான். அப்போ தேவனுக்கு அவர் படைக்கக்கூடிய அந்த படைப்புகளோட உருவத்தில் நீங்களா எப்படிங்க கெஸ் பண்ணி வணங்குறீங்க? கடவுள் இப்படித்தான் இருப்பான்றதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை அந்த சிலைகள் உங்களோட பேசினதா? நீங்கள் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுச்சா? எதுவுமே கிடையாதே. நீங்கள் பேசுகிறது அது காதுக்கு கேட்டுச்சா? அது உங்களுக்கு தெரியுமா? உங்களோட அந்த சிலைகள் பேசினதா? எதுவுமே கிடையாது. தேவன் ஒருத்தர் தான். இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் ஒருத்தர் தான். அவர் எல்லா ஜனங்களையும் படைத்தது அவர் தான். அந்த தேவனுக்கு நீங்களா ஏன் ஒரு உருவத்தை கொடுக்குறீங்க? உருவ வழிபாடு கூடவே கூடாது. தேவன் அருவருக்கிற மிக மோசமான ஒரு விஷயம் இந்த உருவ வழிபாடுன்றது. இப்படி சொல்லியும் அந்த செஞ்சவங்களுக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு பார்த்தீங்களா? அது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்தது பாருங்க. உபாகமம் 17வது அதிகாரத்தில் 2வது வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும், உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய், அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் காணப்பட்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய். எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்க. மரணம் தான் அதுக்கு தண்டனை. என்ன செய்யக்கூடாதான்? புருஷனாவது ஸ்திரீயாவது தேவன் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த உடன்படிக்கையை மீறி, அவர் கொடுத்த கட்டளையை மீறி, அவர் ஏற்கனவே யாத்திராமத்தில் கட்டளை கொடுத்துட்டாரு. உன் தேவனாகிய கர்த்தர் நான் ஒருத்தர் தான், மேலே வானத்திலையும் கீழே பூமியிலும் பூமி கீழ் தண்ணியிலும் உனக்கான ஒரு உருவத்தை உருவாக்கக்கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது. இது தேவன் கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையை மீறி, அந்த உடன்படிக்கையை மீறி அவங்க என்ன செய்கிறாங்க? வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் வானசேனையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க அறிவிக்கப்படும் போது அது நன்றாக விசாரித்து அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்று கண்டாயானால், அது பேர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இப்படி வணங்குறது பேர் என்னது? அருவருப்பு. அப்படிப்பட்ட அருவருப்பு. இது அருவருக்கத்தக்க விஷயம். தேவனுக்கு நீங்களா உருவத்தை வச்சு வழிபடுறது, இதுதான் தேவன், என் தேவனுக்கு கண் இப்படித்தான் இருக்கும், மூக்கு இப்படிதான் இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருங்க? அப்படி நீங்கள் இந்த அருவருப்பை செஞ்சால் அந்த அருவருப்பை செஞ்ச புருஷனையாவது ஸ்திரீயாவது என்ன செய்யணுமா? இந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தண்டனை. இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விக்கிரகாராதனை அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் இப்போ படிக்க போகிறோம். இப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துலேருந்து 21 இதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த விக்கிரகாராதனைன்றது மாம்சத்தின் கிரியையில் ஒரு கிரியை. மாம்சத்தின் கிரியைகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால்
நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். ஆவினா எந்த ஆவி? உங்கள் ஆவியை வச்சா? உங்கள் ஆவியை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் இருக்க விபச்சார, வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதில் சொல்லப்பட்ட எதுவுமே நம்மளுடைய ஆவியினால் அழிக்க முடியாது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இருந்துச்சுன்னா அந்த ஆவியினால் மாத்திரம்தான் உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்க முடியும். அப்போ தான் ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆவியை பெற்றால்தான் ஆவியின் கனி வெளிப்படும். புரியுதாங்க? இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகள் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் பவுல் சொல்லக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள். புரியுதாங்க? இந்த மாம்சத்தின் கிரியைகளில் விக்கிரகாராதனையும் ஒன்று. இப்படிப்பட்டதை நம்ம செய்யும்போது என்ன செஞ்சிடறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது. அதை சுதந்திரிப்பதே முடியாத காரியமாக போயிடும். தெளிவாக தேவன் நமக்கு கொடுத்துட்டார். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்னு. இப்போ இதில் எதெல்லாம் பார்க்குறோமோ, நம்ம வெறும் விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பில்லி சூனியம், இதுதான் இருக்கிறதுலே பெருசு. வெறும் கோபங்கள், சண்டைகள், இதெல்லாம் சாதாரணமான ஒன்று. பொறாமை அது இயற்கையாக ஒரு விஷயந்தான். பிள்ளைகளுக்குள்ளே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுவோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தேவன் எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கிறாரு. விபச்சாரமும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது, வேசித்தனமும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது, கொலைகளும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. அது பக்கத்துலேயே தான் கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள் எல்லாமே இருக்குது. புரியுதாங்க? நாம தான் சின்ன பாவம் பெரிய பாவம் பிரித்து வச்சுருக்கோம். ஆண்டவரோட பார்வையில் அது என்னது? ஒரு பாவம். நாம் பாவம் செஞ்சிட்டோம். அது விபச்சாரமாக இருந்தாலும் பாவம்தான், அது கோவப்பட்டாலும் அது பாவம்தான், சண்டை போட்டாலும் பாவம்தான், கொலை செய்தாலும் பாவம்தான். நாமெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுட்டோம். இது சின்ன பாவம், இது பெரிய பாவம். ஆண்டவரோட பார்வையில் எல்லாமே என்னது? மாம்சத்தின் கிரியைகள் தான். இந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதில் எது இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பது இல்லை. இப்போ அடுத்து பாருங்கள், ஏன் இந்த மாம்சத்தின் கிரியையான இந்த விக்கிரக ஆராதனையை மக்கள் செய்கிறாங்க? அடிப்படையாக அவங்களுக்குள்ளே இருக்க என்ன வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் இதை செய்யக்கூடியவங்க யாருன்னா, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். புரியுதாங்க? தேவனுடைய மகிமைன்றது அழிவில்லாதது. தேவன் அழிவில்லாதவர். நம்ம அழிவுள்ள மனுஷர், ஊரும் பறவைகள், பிராணிகள் இதோட உருவத்துக்கு அவரை இறக்கிடுறோம், அவரோட மகிமையை குறைச்சிடுறோம். தேவன் இவ்வளவுதான் அப்படின்ட்டு அவரை என்ன செஞ்சிடறோம்? குறுக்கிடுறோம். திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன். நிறையா பேர் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க. இது உங்களுக்கான வீடியோ. இது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். புரியுதாங்க? ஏன் தேவனுடைய மகிமையை நம்ம குறைச்சிட்டோம் நம்ம சொல்கிறோன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்ன்றது இந்த 1 தீமோத்தேயு 1:17 இருக்கு பாருங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? நித்தியமும் அழிவில்லாமையும். அழிவே இல்லாத ஒருத்தருக்கு, அவர் ஒருத்தர் தான் ஞானம் உள்ளவர், மகிமைக்கு உரியவர், எல்லா காலத்திலையும் உயிரோடு இருக்கக்கூடிய அழிவில்லாத தேவனை நீங்கள் அழிவுள்ள மனுஷர், பறவை, மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றிருக்கீங்க பாருங்க. தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது? திரும்ப படிக்கிறேன் கேளுங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சரி, இப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி வழிபடணும்? ஒரு உருவத்தை வச்சு வழிபடுறதா? ஒரு பொருளை வச்சு வழிபடுறதா? ஒரு மரத்தை வச்சு வழிபடுறதா? தேவன் அப்படியா இருக்கிறாரு? இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரு? யோவான் 4:24 பாருங்க. தேவன்
ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ளும் போது எப்படி செய்யணுமா? உருவத்தை வச்சு வழிபடாம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். உங்க இருதயத்துல உண்மை இருக்கணும். இவ்வளவு தூரம் வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தோம். ஆதியிலிருந்தே என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு? ஒரே ஒரு தேவன் தான், சொரூபத்தை உண்டாக்கக்கூடாது, அதை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சத்தியத்தை எப்படி மக்கள் அதை மறந்து போய் அதை மாற்றி தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க? அதுக்கு என்ன காரணம்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இருக்கு பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். நல்லா பாருங்க, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல். தேவனுடைய சத்தியத்தை என்ன செஞ்சிட்டாங்களாம்? பொய்யா மாத்திட்டாங்களாம். எப்படி மாத்தினாங்க? சிருஷ்டிகரை தொழுது சேவியாம அவர் படைச்ச சிருஷ்டிப்பு, அந்த சிருஷ்டியை என்ன செய்யறாங்க? தொழுது சேவிக்கிறாங்க. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவனைத்தான் ஸ்தோத்தரிக்கணும், தேவனை தான் வழிபடணும், தேவனை தான் வணங்கணும். ஒரே ஒரு தேவன்றதை உங்களால நம்ப முடியுதா? இந்த உலகத்தை படைச்சவர். அப்ப என்ன செய்யணும்? அவர் ஆவியா இருக்கிறதுனால நீங்க ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். நீங்க ஒரு உருவத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது? சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளக்கூடாது, சிருஷ்டியை வணங்கக்கூடாது. சிருஷ்டிகரை தான் நீங்க வணங்கணும். புரியுதாங்க? சிருஷ்டிகரை வணங்குறது ஆவியோடும் உண்மையோடும் தான் தொழுது கொள்ளணும். எங்கும் நீங்க தொழுது கொள்ளலாம். இந்த இடத்துக்கு போய் தான் தொழுது கொள்ளணும்ன்றது கிடையவே கிடையாது. நீங்க நினைச்சு ஆண்டவரை உண்மையா மனசால நினைச்சு எந்த இடத்துல கூட நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். உங்க இருதயத்தை மாத்திரம்தான் பார்க்குறாரு. பிசிக்கலா அவர் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அந்த விக்கிரகங்கள் எப்படிப்பட்ட விக்கிரகங்களாம்? ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள், அஞ்ஞானிகளாய் இருக்கும்போது. சரியா? இதைத்தான் பவுல் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல, நாம் தேவனுடைய சந்ததியா இருக்க, நீங்க தேவனுடைய சந்ததியா, அப்போ உங்களுக்கான வசனம் தான் இது. நீங்க ஆண்டவரோட பிள்ளைன்னு உங்களை நினைச்சுக்கிறீங்களா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வசனம் தான் இது. நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய சந்ததியா இருக்க, மனுஷனுடைய சித்திர வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இந்த பொன் வெள்ளி கல்லுனால உருவான அந்த உருவத்தை, நம்முடைய தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது? ரெண்டும் ஈக்குவல் நினைக்கக்கூடாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். நீங்க முன்னாடி இவர் தான் தேவன்றதை நீங்க தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு இவர் தான் தேவன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். சரியா? இப்போ என்ன சொல்றாரா? மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் அந்த கட்டளை. நீங்க தெரியாம செஞ்சதை ஆண்டவர் என்ன செஞ்சிடாரு? காணாதவர் போல இருக்கிறார். சரி, தெரியாம என் பிள்ளை செஞ்சிருச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை பெறுது. இன்னைக்கு இந்த எச்சரிப்பை பெறும்போது அவருடைய பிள்ளை என்ன செய்யணும்? நம்ம ஒரு தவறு செய்யறோம், அந்த தவறு சுட்டி காட்டப்படும் போது என்ன செய்யணும்? ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும்? அந்த தவறுலேருந்து வெளியே வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவன் அதுக்கு உதவி செய்வார். நீங்கள் இந்த 2 மென்டாலிட்டியில் இருக்கணும். நீங்கள் பண்ணது தப்புன்றதை நீங்கள் உணரணும். அப்புறம் அதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இந்த 2ஐயும் நீங்கள் செய்யும் போது தேவன் உங்களுக்கு உதவி பண்ணி அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். புரியுதுங்களாங்க? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். சரியா? இயேசு கிறிஸ்துவ வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்லேருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். புரியுதாங்க? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும். நிறைய பேர் இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க, நாங்கள் ப்ராட்டஸ்டன்ட், நாங்கள் உருவ வழிபாடு பண்ண மாட்டோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவ தான் நாங்கள் வழிபடுறோம், எந்த உருவமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் உங்களிலும் பல பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த விக்கிரக ஆராதனையில் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க?
ஒரு விக்கிரகத்தை மட்டும் நம்ம வச்சு வணங்கினா அது விக்கிரக ஆராதனை கிடையாது. இந்த வசனத்தின்படி பார்ப்போம் அதுக்கு விளக்கத்தை. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்லா பாருங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க விக்கிரகாராதனை எதை குறிப்பிடுறாங்க? விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. நீங்க உருவத்தை மட்டும் வச்சு வழிபட்டா அது விக்கிரகம் கிடையாது. பொருளாசை, பண ஆசை, சொத்து சேர்க்கிற ஆசை, இப்படி பல ஆசைகள் இருக்கு. தேவனை தாண்டி தேவனுக்கு மேல ஒரு சிலையை நீங்க உயர்த்தி வச்சு வணங்கும் போது, இது என்னுடைய தேவன் சொல்லி வணங்கும் போது அது விக்கிரக ஆராதனை. தேவனை தாண்டி தேவனுக்கும் மேலே இல்லை தேவனுக்கு ஈக்குவலாக வச்சு பணத்தின் மேல் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, பணத்தை விரும்புனீங்கன்னா, பொருளாசை மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு பதவி மேலே ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒரு நபர் மேலே அதிகமான அன்பு, தேவனை தாண்டி அதை செய்யும்போது, தேவனுக்கு ஈக்குவலாக வச்சு செய்யும்போது அது பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. அது ஒரு பதவியாக இருக்கலாம், ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒரு ஆசையாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஈக்குவலாகவோ தேவனோட அதிகமாகவோ நீங்கள் நேசிக்கும் போது, நீங்கள் விரும்பும்போது அது பேர் விக்கிரக ஆராதனை. அப்போ இந்த விக்கிரக ஆராதனை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்குது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? அறியாமையில் விக்கிரகத்தை வழிபடுறாங்க. ஒரு சிலர் எல்லாம் தெரிஞ்சு அதை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த பிறகும் கூட பொருளாசை, பண ஆசை, ஒரு மனுஷன் மேலே ஒரு ஆசை, இப்படி ஒரு பலவிதமான ஆசைகள்னால விக்கிரக ஆராதனை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை செய்கிறோம். அப்போ அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஏன் வெளியே வரணும்? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும்னா இதை விட்டுட்டு வரணும். இது தவறுன்னு உணரணும். அப்புறம் அதை விட்டுட்டு வெளியே வர முயற்சி பண்ணணும். அப்போ உங்களுக்கு தேவன் உதவி செய்வார். இந்த வசனத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன? தேவன் வேற, கர்த்தர் வேற, இயேசு கிறிஸ்து வேறன்னு சொல்கிறவங்களுக்கு இதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். ரெண்டும் ஒன்று தான். தேவன் தான் கிறிஸ்து, தேவன் தான் இயேசு கிறிஸ்து. புரியுதாங்க? இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவ கோபாக்கினை எதனால வருது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே வருது. அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்ன கீழ்ப்படியில? இந்த விக்கிரக ஆராதனை, பொருளாசை, விபச்சாரம், அசுத்தம் இதை செய்கிறதுனால தான் கீழ்ப்படியாமல் போகிறாங்க. அதனால தான் தேவ கோபாக்கினை வருது. புரியுதாங்க? அதனால இதுக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அடுத்து பாருங்க, கொலோசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயம் அந்த பூமியில் உண்டு பண்ணுச்சுன்னா அதை அழித்து போடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்? அந்த அவயம் இல்லாமல் கூட நீ அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அந்த அவயத்தை வச்சு அந்த பாவத்தை செஞ்சு கடைசியில் நீ என்ன செய்யக்கூடாது? நித்திய அக்கினிக்குள்ளே போயிடக்கூடாது, இரண்டாம் மரணத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, உன் கை இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 1 தீமோத்தேயு 6:10 இந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசை அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பொருளாசை குறித்து இன்னொரு வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பண ஆசை என்ன செய்யுதான்? எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதான். பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. தேவனை தேடுங்க, தேவனோட நடங்க. உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார். அது உங்களுக்கு நிறைவாக இருக்கும், ஒரு சமாதானத்தை தரும். அதோட வேதனையை கூட்ட மாட்டார் ஆண்டவர். ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஏன் தோணும்னா, ஆண்டவர் வந்துடுவார், எப்போனாலும் நம்மளை கூட்டு போயிடுவார். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு நாள் விட்டுட்டு தான் போக போகிறோம். அதனால் அது மேலே நமக்கு ஒரு பிடிமானம் நமக்கு வராது. எப்போ வராது?
நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருந்து இந்த உலகத்திற்குரியவர்கள் நாம் அல்ல அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள என்னைக்கு மேலோங்குதோ, நாம் நித்தியமாக அவர் கூட தான் இருக்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு என்னைக்கு இருக்குதோ, அன்னைக்கு இந்த பண ஆசை உங்களுக்கு இருக்காது. எதை பற்றியும் பெருசாக நீங்கள் ஒரி பண்ண மாட்டீங்க. ஒரி பண்ணுறீங்கன்னா அது மாம்சத்தின் கிரியை. அதை ஆவியினால தான் நீங்கள் அதை அழிக்கணும். எந்த ஆவியினால? அது உங்கள் ஆவியினால கிடையாது, தேவனுடைய ஆவியினால. தேவனுடைய ஆவியை நீங்கள் பெறும்போது அவர் என்ன செய்வார்? உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். நீங்கள் என்ன செய்வீங்க? சாட்சியாக இருப்பீங்க. அந்த ஆவியை பெறும்போது ஆவியின் கனி உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும். நான் உருவ வழிபாடு பண்ணுறது கிடையாது, எனக்கு விக்கிரக ஆராதனை நான் செஞ்சு பழக்கம் கிடையாது, நான் பிறந்ததுலேருந்தே என்னோட 4 தலைமுறையாகவே நாங்கள் என்ன தான் இருக்கோம், ப்ராட்டஸ்டண்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்மளையே மார்த்தட்டிக்கலாம். ஆனால் சிலை வச்சு வணங்கினா மாத்திரம்தான் அது விக்கிரக ஆராதனைன்னு கிடையாது. பண ஆசை, பணத்தை தேவனுக்கு ஈக்குவலாக தேவனோட அதிகமாக நம்ம நேசித்தோம்னா அங்கே அந்த பணம் விக்கிரக ஆராதனையாக மாறுது. ஒரு பொருள் அதிகமாக நேசிக்கும் போது ஒரு வீடையோ ஒரு கம்பெனியையோ ஒரு அசட், ஏதோ ஒரு அசட்டை நம்ம அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக நேசித்து பார்த்து ரசிக்கிறது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் செதுக்கிறது, இதெல்லாம் என்னது? இது ஒரு விக்கிரக ஆராதனை. உங்களையே நீங்கள் ரொம்ப நேசித்து எப்போ பார்த்தாலும் கண்ணாடியில் பார்த்துட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், அது ஒரு விக்கிரக ஆராதனை. நீங்கள் உங்களையே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளையாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் மேலே ரொம்ப அன்பு செலுத்தி, ஓவர அன்பு செலுத்தி, எல்லாத்துக்கும் மேலே தேவனுக்கு மேலே அவங்கள நீங்கள் உயர்த்தும் போது அது விக்கிரக ஆராதனை ஆகுது. உருவ வழிபாடு செய்கிறவங்க ஒரு உருவத்தை உருவாக்கி வழிபடுறாங்க. நீங்கள் கூட இருக்கிறவங்களே என்ன செய்கிறீங்க? கிட்டத்தட்ட அதை வழிபடுறீங்க. அப்போ தேவனுடைய பார்வையில் அது அசுத்தம், அது அருவருப்பு, அது விக்கிரக ஆராதனை. அப்போ இந்த விக்கிரக ஆராதனையை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? விலகணும். தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு இதுதான். என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை. அவருடைய ஆவியை பெற முயற்சி பண்ணுங்க. என்னுடைய சத்தம் ஒரு சாதாரண சத்தம். தேவனிடத்துல தேவனுடைய ஆடுகள்லாம் திரும்புங்கன்னு சொல்றதுக்கு. நம்ம எல்லா விதத்துலையும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளை சரி பண்ணிக்கக்கூடியதான் இந்த வசனங்கள் எல்லாமே. அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? வசனங்களை சொல்லி கொடுத்து இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நாளைக்கு கடவுள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நீ சொன்னையா அவங்களுக்கு இது விக்கிரக ஆராதனைன்னு சொன்னையா? இந்த பதவிக்கு ஆசைப்படாத இது ஒரு விக்கிரக ஆராதனைன்னு சொன்னையா அப்படின்னு ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கேட்பார். அதனால தைரியமாக நீங்கள் சொல்லணும். தேவனுக்காக வைராக்கியமாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு பாவத்தை செய்யும்போது அவங்களுக்கு அந்த பாவத்தை நம்ம சுட்டி காட்டலைன்னா அதில் எங்கே தேவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்க? அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும் தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அப்புறம் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் அப்படி தான் நினைக்கிறோம். தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் முக்கியமா, அந்த மனுஷனுக்கு உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் முக்கியமா? எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு முக்கியமாக வேணும் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு தேவன் வேணும்னா தேவனுக்காக வைராக்கியமாக எழுந்து நில்லுங்க. புத்தி சொல்கிற தகுதி ஆண்டவரோட பிள்ளைங்க எல்லாருக்குமே இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த எல்லா அருவருப்புகள்லேருந்து நம்ம வெளியே வரணும். இதுதான் தேவனுடைய கட்டளை. தேவனை உண்மையாக தேடுங்க, ரொம்ப வைராக்கியத்தோடு தேடுங்க, சீக்கிரமாக அவரை கண்டடைவீங்க, அவருடைய ஆவியை பெறுவீங்க. அப்போ என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படாது, என்னுடைய இந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. தேவனே உங்களுக்கு என்ன செய்வார்? எல்லாத்தையும் டீச் பண்ணுவார். கூடையே இருந்து ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுப்பார். இன்னொரு மனுஷன் உங்களுக்கு சொல்லித்தர தேவையே கிடையாது. அவனுக்குள் இருக்கும் அபிஷேகமே அவனுக்கு போதிக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச மட்டும் ஆண்டவரோட வசனத்தை உங்களை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆண்டவரோட வருகை மிக சமீபம். அப்போ ஆண்டவரோட வார்த்தையை கண்டிப்பாக கொண்டு போய் உங்களை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. அதனால் போய் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் கூட இருக்கவங்களுக்காக சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியலன்னா இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இதோட பலனை நம்ம சேர்ந்தே அனுபவிக்க தான் போகிறோம். இதை பேசுனதுனால எனக்கு அதிக பலனோ, இதை கொண்டு போய் நீங்கள் ஷேர் பண்ணனால உங்களுக்கு கம்மியான பலனோலாம் கிடையாதுங்க. ஆண்டவர் அவரும் அவருடைய ஆடுகளும் தான். இதில் கேட்டகரியாக இருக்குது அப்படின்னு நான் நம்பலை. எல்லாருமே ஒன்று தான். சரிங்களாங்க? அதனால் உங்களால் முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோக்களை உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவரோட வார்த்தையை தெரிஞ்சுக்கட்டும். ஆண்டவரோட வார்த்தை உங்களை நோக்கி வருது அப்படின்னா உண்மையிலே அதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆவியை நம்ம சீக்கிரமாக பெற போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரை வைராக்கியமாக தேடுங்க.
உங்களால் முடிஞ்ச மட்டும் ஆண்டவரோட வார்த்தையை மற்றவங்களுக்கு கொண்டு செல்லுங்க. நன்றி.